friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா வீட்ல ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மேக்னெட் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பழைய லிப் பாமோட மூடி போர்ஷன் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ இது வந்து என்கிட்ட சின்ன சைஸாக இருந்தது, அதனால நான் அதை எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து டெக்ஸ்சர் ஒயிட் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பேஸ் கோட் மாதிரி கொடுக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா ஆக்ரிலிக் ஒயிட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோவோட இந்த இன்னர் சர்க்கிள் ரேடியஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பென் வச்சு வரைஞ்சிட்டு இதை ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபெவிகால் வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. வேணும்னா நீங்கள் வந்து வெளியே ஒரு கலர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மேக்னெட் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்ல வந்து நான் இந்த ஐஸ்கிரீம், வாட்டர்மெலன், கேரட் அண்ட் ஹாஃப் பாயில் இந்த மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நான் மோல்டட் கிளே எடுக்கிறேன். இதில் வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இருக்கும். ரெண்டும் ஈக்குவல் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபுல் பேக்கெட்டையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து டால்கம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கீழே நம்ம எங்கே கிளே வச்சு யூஸ் பண்ண போகிறோமோ அங்கேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் கையிலே அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலரில் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரோலர் பின் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதுலேயும் நான் டால்கம் பவுடர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். நல்லா எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் பாயிலோட ஷேப் வந்து நான் வரைகிறேன் ரேண்டமாக. நம்ம சின்னதில் அமீகோலாம் வரைவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதோட எட்ஜஸ் வந்துட்டு ரஃப்பாக இருக்குது. அதை ஸ்மூத் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டால்கம் பவுடர் வச்சுட்டு அதை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட யோக் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன சர்க்கிள் வந்து கிளேல பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இது நல்லா காயட்டும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எகெயின் கொஞ்சமாக கிளே எடுத்துட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஐஸ்கிரீம் போர்ஷன் மேலே இந்த ஸ்ப்ரில் மாதிரி வரும்ல, ஸோ அது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கிளே எடுத்து அதை நான் நல்லா தின்னாக நான் ரோல் பண்ணுறேன். ஒரு தின் ஸ்ட்ரிங் மாதிரி வரதுக்கு நான் வந்து ரோல் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த டாப் போர்ஷனில் வந்துட்டு அதை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இதுவே நல்லா ட்ரை ஆயிரும். கொஞ்சமாக அந்த ஜாயின்ட்ஸை மட்டும் நீங்கள் அந்த டால்கம் பவுடர் வச்சுட்டு ஜஸ்ட் மச் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலே அந்த செரி வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கிளே எடுத்து ரோல் பண்ணி ரவுண்டாக கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஊசியோ இல்லை ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு அந்த கோனோட பேட்டர்ன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு வாட்டர்மெலன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் கிளே வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் வாட்டர்மெலன் பண்ணுறது. அண்ட் இதையும் நல்லா காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து கேரட் பண்ண போகிறேன். ஸோ கேரட்டோட அந்த பேஸ் இருக்குல்ல, பாடி போர்ஷன், ஸோ அதை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஒரு சிசர் வச்சுட்டு அந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாடி போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. அண்ட் அதையும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க எட்ஜஸை. இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு அந்த கிரீன் போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம் மாதிரி, ஸோ அதுக்கு வந்து சின்னதாக நான் வந்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதை ஓவல் ஷேப்பில் திரும்ப ரோல் பண்ணிவிட்டு அது வந்து 2 இதாக கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு எண்டில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒயிட் ஆக்ரிலிக் வச்சுட்டு ஸ்பாஞ்சிங் மெத்தடில் நான் இது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கொடுக்கும்போது உங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா காயிட்டும். இதுக்கப்புறம் எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோன் கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்ன் சியானா கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு லைட்டிஷ் ப்ரௌன், ஒரு எல்லோயிஷ் டிண்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இதில் அந்த பேட்டர்ன்ஸில் கொஞ்சம் பிரைட்டாக கொடுக்கறதுக்காக நான் டார்க் ப்ரௌன் வச்சுட்டு அந்த பேட்டர்ன்ஸ் மேலே வரைகிறேன். அண்ட் ஐஸ்கிரீம் போர்ஷனுக்கு நான் வந்து ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு கிளே அண்ட் அந்த டின் மெட்டீரியல் வச்சுட்டு எப்படி மேக்னெட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நான் கார்ட்போர்ட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவிலே அதையும் இன்க்ளூட் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய வீடியோவாக ஆயிடுது. ஸோ அதனால தான் நான் 2 வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மெலனுக்கு நான் ரெட் கலர் எடுத்துட்டு சென்டரில் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஐஸ்கிரீமோட செரிக்கும் அதே ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேரட்டுக்கு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஹாஃப் பாயிலுக்கு வந்துட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பர்ன்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கான பர்ன் சியானா கலர் எடுத்து அந்த கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக ப்ரஷ் பண்ணுறேன். அது இன்னும் பிரைட் பண்ணுறதுக்கு டார்க் ப்ரௌனில் ஒரு கோட் கொடுக்குறேன். அண்ட் சென்டரில் அந்த யோக்குக்கு வந்துட்டு கோல்டன் எல்லோ கலரில் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு போர்ஷனுமே கலர் பண்ணும்போது ஒரு கலர் கொடுத்தக்கப்புறம் அது நல்லா ட்ரை பண்ணுங்க. அப்புறமா அடுத்த கலர் கொடுங்க. அப்போ தான் அந்த கலர் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து கிரீன் கலர் எடுத்து பாட்டமில் கொடுக்குறேன். இப்போ நான் 3D அவுட்லைனர் பிளாக் வச்சுட்டு வாட்டர்மெலனோட சீட்ஸ் வந்து ட்ரா பண்றேன். இப்போ 3D அவுட்லைனர்லேயே மல்டிபிள் கலர்ஸ் எடுத்துட்டு நான் ஐஸ்கிரீமோட ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ட்ரா பண்றேன். ஸோ இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய DIY ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்ல வந்து நான் மேக்னெட்டோட ஸ்டிக்கிங் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வந்து மேக்னெட்ஸ் இருக்கு. சின்னது பெருசு அதை விட பெருசுன்னு. ஸோ அது மாதிரி தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இது ஸ்டிக் பண்ண நான் யூஸ் பண்றது வந்து க்ளூ கன். சப்போஸ் உங்ககிட்ட க்ளூ கன் இல்லைன்னா நீங்க ஃபெவிபாண்ட் வச்சு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. இதுல எந்த மேக்னெட் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வீடியோவே பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். டில் தென் பாய்.